கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசிகளாகிய எலியா முதல் அங்கே இருந்த அத்தனை தீர்க்க தரிசிகளும் இந்த ரட்சிப்புக்குள் இருக்கிற மர்மத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் அந்த வெளிப்பாடானது அவ்வளவு ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமாக அன்று காணப்பட்டது. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்புவது ஒரு அற்புதமாக, ஒரு அதிசயமாக, ஒரு மறைக்கப்பட்ட சத்தியமாக பார்க்கப்பட்டது. அதை குறித்து அன்று இருந்த தேவ மனுஷர்கள் ஆராய்ந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த பூரண வெளிப்பாடு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அந்த மர்மம் அந்த ரட்சிப்புக்குள்ளே காணப்பட்டது. அந்த ரட்சிப்பின் வெளிப்பாட்டானது, அதிலே இருந்து பிறக்க போகிற சத்தியம், அதிலே இருந்து பிறக்க போகிற மர்மம் என்னவென்றால், இன்று இருக்கிற பாவிகளான மனுஷர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறப்போகிறார்கள். அதுதான் அந்த சிலுவையிலே வெளிப்பட்ட ரட்சிப்பின் வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் கண்ட அற்புதம் தான் தேவ ஆவியானோர் தங்களுக்குள்ளே வந்து தேவனுடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானோரை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து பின்பு அவர்களை விட்டு கடந்து செல்லுகிற அனுபவம். ஆனால் அவர்களால் ஆராய்ந்து முடியாத அதிசயம் என்னவென்றால், இந்த ரட்சிப்புக்குள்ளே எப்படி தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு மனுஷிக்குள்ளே நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். அந்த ரட்சிப்பின் இந்த அனுபவத்தை எலியா தீர்க்க தரிசியோ அன்றிருந்த எந்த தீர்க்க தரிசியோ ஆராய்ந்து அறிய முடியாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இந்த மர்மமான ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடு மிகவும் வல்லமை மிக்கது. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்குள்ளே. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அன்று தீர்க்க தரிசிகளுக்கு மறைக்கப்பட்ட மர்மம் தான் நீங்களும் நானும். ஏனென்றால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். God bless you. காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே
நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றி